ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ டியூஸ்டே ஈவினிங்காக எடுத்தது. இன்றைக்கி பிரதோஷம், அது இல்லாமல் டியூஸ்டே 2 நாளுமே ஒரே டேவில் இருக்கனால சரி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டேன். மார்னிங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருக்கனால போகலாமா வேணாமான்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். இந்த சேரீ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது. இதுக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது வரைக்கும் வேர் பண்ணதே இல்லை. எனக்கு சாரீ கட்ட தெரியாது அப்படின்றனால நான் எங்கேயுமே சாரீ கட்டிட்டு போக மாட்டேன். ஏதாவது எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டு சாரீ கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போவேன். இப்போ நானே கட்டி பழகிட்டேன். அதனால் இனிமேல் செவ்வாய் வெள்ளி கோவிலுக்கு போகும்போது சாரீ தான் கட்டிட்டு போகணும்னு தாட்டில் இருக்கேன். ஆனால் கோவிலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு இன்னும் சாரீ எண்ணிட்டு இல்லை. அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கோவிலுக்கு போகிறதும் சரி, சாரீ கட்டுறதும் சரி மிகப்பெரிய அதிசயமாக பார்ப்பாங்க. ஏன்னா எப்போயாச்சும் தான் அந்த விஷயத்த பண்ணுவேன். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறது எனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. என்னோடய லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு அப்புறமா நான் அதை கற்றுக்கிட்டேனே சொல்லலாம். சுற்றி இருக்க சொந்த பந்தங்களை விட கோவிலில் போய் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் நினச்சிட்டு வந்தாவே நமக்கு நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு தோணுது. என் பையன் கூட என் கூட சேர்ந்து நிறைய பக்திகரமாக பக்தி பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடுறேன்னு சொன்னதுமே பாடு தங்கம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். எப்போவுமே சாமி கும்பிடும்போது அவர் பாட்டு பாடிட்டே இருப்பார். நான் சாமி கும்பிட்டே இருப்பேன். ரொம்ப அழகாக பாடுவார். மற்றவங்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் தான் வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு சாமிக்கு வச்சு படைத்த பாயாசம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை தம்பிக்கு ஊட்டி விட்டேன். எப்பவும் போல் எப்படி இருக்குது தங்கம்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் சொன்னார். அப்புறம் அந்த குட்டி முருகரை கூட்டிகிட்டு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டேன். இப்போ தான் காளியம்மன் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு இல்லையா? 48 நாளைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். கும்மியெல்லாம் அடிப்பாங்க. ஆனால் 10 மணிக்கு மேலே தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு வந்துட்டோம். அம்மாவும் அங்கே இருந்தாங்க. எங்களை பார்த்ததுமே மிகப்பெரிய ஷாக்கு. கொஞ்சம் எங்களை அடையாளமே தெரியல சாரீ கட்டிட்டு போனனால. அதுக்கப்புறம் எப்படி சாரீ கட்டிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்டாங்க. இப்போல்லாம் நான் கட்டி பழகிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அம்மா கூட உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பணும். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.